Praise be to God. We give all glory and honor to our living God who has given us yet another opportunity to come to his blessed word. We welcome all of you in the glorious name of our Lord and Savior Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakam Christian Brethren Assembly and the JLM Bookshop Ministries in Chennai. To begin with, we start usually with a prayer. Today I request from Thoothukudi, Brother Jaya Singh Joseph, to start with the word of prayer. Over to Thoothukudi, Brother Jaya Singh Joseph. Hello, brother. கேக்குதா? கேக்குதுங்க. Okay, brother. Thank you. நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பரிசுத்த பிதாவே, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் மாலை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நாளின் காலை முதல் மட்டுமாக உடைய தயவுள்ள கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை தாங்கி வழி நடத்தின உடைய ஒப்பில்லாத அன்புக்காக நாங்கள் காத்திருக்கோம். ஆண்டவரே, உங்களுடைய சன்னிதானத்துல ஆண்டவரே, உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கூடவும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவும் விசேஷமாக எங்கள் அருமையான சகோதரன் மூலமாக ஆண்டவரே, நேற்றைய தினத்திலையும் இன்றைக்கும் நாளைக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு பற்றி நாங்கள் ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ள ஆண்டவரே தாசன் மூலமாக ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இடைபடுகிற தயவுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். டிரான்ஸ்லேஷன் பண்ணுகிற அருமையான தேவனுடைய தாசனுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். பாடல் பாடுகிற தோகாவிலிருந்து பாடல் பாடுகிற அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம். இணைந்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக உண்மை துதிக்கிறோம். இணைய போகிற அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம். சீக்கிரமாய் கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்திருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே மற்றும் ஒரு நாள் ஆண்டவருடைய அன்பை இன்னும் அதிகமாய் உணர்வதற்கு கொடுத்த சந்தர்ப்பங்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உண்மை நோக்கி நாங்கள் விசேஷமாக எஞ்சுகிறோம். அன்புள்ள பிதாவே, கோடம்பாக்கம் சபையாருக்காக ஜிஎல்எம் மினிஸ்ட்ரீஸ்க்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். எங்கள் அருமையான சகோதரனுக்காகவும் நாங்கள் உங்களுடைய சமூகத்துல நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்களை ஆண்டவரே மிகுந்த பொறுப்போடும் ஒழுங்கோடும் கிரமத்தோடும் செய்யும்படியாக ஆண்டவரே நீர் அவர்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறீர். அதை நினைவு கூர்ந்து நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே இந்த மீட்டிங்கை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். துதியும் கனமும் மைமையும் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்துல தயவாய் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you, Brother Jaya Singh Joseph from Thoothukudi district, Thoothukudi. We praise God for the prayer. Now we are moving to the next session, that is a singing time. We have with us a young, dear little kid, child, Dr. Janice Rijo from Doha. That is Rijo's daughter, and Rijo also will be at the keyboard, and Dr. Janice Rijo will be singing. And so with this, let us see how the Lord is going to work through these dear ones. Over to Doha in Gulf region, to Rijo and his daughter Janice Rijo. Thank you, Uncle, for this wonderful introduction and for the opportunity given to us. Yes, as you were saying, little Janice is going to sing now. And Minu Aunty, before this meeting, told, though it is the voice of a little girl, it is the message of a great God. So as we sing this song, you're going to sing about God. And the first song which you're going to sing is from the Tamil book 682, from the Tamil song book. And this song talks about Eliavin Devan Nam Devan. And he is a God who is strong, who is mighty. The same God who was there in Elijah's time is also the same God who is there with us. பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் ஆசீர்வதித்த தேவன் அவர். And வானங்களை திறந்து அக்னியால் பதில் தந்த தேவன் அவர். So that kind of a God we are going to sing about.
Eliyavan Devan, Nam Devan, song number 682. எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வேண்டிடும் பக்தரின் ஜெபம் கேட்டு பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தரின் ஜெபம் கேட்டு பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினார் தேவ மனிதன். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினார் தேவ மனிதன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்ற தேவ மனிதன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்ற தேவ மனிதன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். தேவஜனம் கூட்டி சேர்த்த தேவ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியுமித்தார். தேவஜனம் கூட்டி சேர்த்த தேவ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியுமிந்தார். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினார் தேவ மனிதன். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினார் தேவ மனிதன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வானங்களை திறந்தே வல்ல தேவன் அக்கினியால் பதில் தந்தார் ஜீவதேவன். வானங்களை திறந்தே வல்ல தேவன் அக்கினியால் பதில் தந்தார் ஜீவதேவன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்தனர் தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்தனர் தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன்,
கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். The next song we're going to sing is from the Golden Bells 572. This is a new song which we learned just recently, so bear with us with a new tune. So this talks about the bread of life, and as Jesus Christ walked in this world, he was going around and he said, and as he said that he is the bread of life, meaning that out of him comes life, out of him comes truth. And as he was walking around in this world, we see that he was giving out truth to people and revealing God's plan. And the same reason we are here today to learn God's word. And let us hope and pray that the Holy Spirit might guide us. And this song talks about that bread of life as we live in this world, the word of truth which should be in our hearts, in our life. So the song Golden Bells, song number 562. Break thou the bread of life, dear Lord, to me, as thou didst break the loaves beside the sea. Beyond the sacred page, I seek thee, Lord. My spirit longs for thee, thou living word. Break thou the bread of life, O Lord, to me, that hid within my heart thy word may be. Mold thou each inward thought, from self set free, and let my steps be all Controlled by thee. Open thy words of truth, that I may see thy message written clear and plain for me. Then in sweet fellowship, walking with thee, thine image on my life And great will be. Bless thou the truth, dear Lord, to me, as thou didst bless the bread by Galilee. Then shall all bondage cease, all fetters fall, and I shall find my peace, My all in all. Thank you. Praise be to God. Thank you, Brother Rijo, John, and little Janice Rijo from Doha for the
2 songs. May the Lord be with you even in that part of the world, in a foreign country. May the Lord bless you and your family and the assembly where you are in fellowship with. Thank you once again. May the good Lord be with you. Now, we welcome all of you in the most blessed and glorious name of our Lord and Savior, Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakam Brethren Assembly in Chennai, and also on behalf of the GLM Bookshop Ministries. Yesterday, we had a wonderful time with our dear brother, Dr. Varghese John from Trivandrum, and our dear Achayan was taking from the topic of filling with the Holy Spirit. It's an important topic which we were reminded with the start of an illustration, and the umbrella illustration. We many times forget the very most important thing in our life, a part of the triune God, the third part of the triune God, and that we have to be reminded again and again through such blessed Bible studies being taken now and then by well-versed teachers. We give all glory and honor to God and God alone. We also are glad to have again this evening time our dear brother Varghese John from Trivandrum, and we welcome him into this Kodambakam Zoom Bible study meeting. This is the 161st Kodambakam Zoom Bible study meeting, and we praise God. God has been marvelous and exceedingly marvelous, exceedingly gracious in letting the word be known during these difficult days and times of coronavirus. And many had come, and we give all glory and honor to God and God alone. So we welcome our dear brother Varghese John to this from Trivandrum to this evening time. We give all glory and honor to God. Also, we welcome today evening's translator, Brother Samuel Martin from Pondicherry, from Bethel Christian Assembly in Pondicherry. We praise God for him also having accepted our invitation and gladly, whenever possible, come into this platform and acquainted with the Kodambakam Christian Assembly. We praise God for his presence also. We welcome our dear brother into this evening Bible study. Once again, we welcome all the evangelists, elders, brothers, sisters, and dear ones from various assemblies and various places in Tamil Nadu and across India and abroad, so that the name of the Lord would be glorified this evening time also, as we sit for an hour or so in front of the God's word. That is very essential for each one of us. So let us prayerfully sit with an open heart and pray that the Holy Spirit may speak to our hearts and and we may use every word in our life for the glory of God. So with this thought in our mind, let us go into the Bible study with a prayer. I request from Coimbatore, Brother K.V. Zakaria uncle to pray for the blessing of the message. Over to Coimbatore, Brother K.V. Zakaria uncle in Coimbatore. Praise the Lord, brother. Praise the Lord. You can hear? Yes, we can hear. Okay. Okay, let's pray. மகா அன்பு இறக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த மாலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒருமித்து கூடி இந்த ஜூம் வாயிலாக உம்முடைய வார்த்தையை கேட்கும்படி இந்த நல்ல தருணத்தை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த
அநேக நாட்களாக மாதங்களாக உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படி இந்த நல்ல தருணங்களை நீர் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய விலையேறப்பட்ட தாசர்களே அனுப்பி கர்த்தாவே நீர் எங்களோட வசத்தின் மூலமாக பேசினீர், எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களுடைய உள்ளான மனுஷனிலே நாங்கள் பலப்படும்படி உதவி செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே அருமையான சோழன் டாக்டர் வரிஸ் ஜானு நேற்று தினத்தில் நீர் பயன்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவராலே நாங்கள் நிரப்பப்பட்ட கனிவுள்ள வாழ்க்கை நாங்கள் கர்த்தர்க்கென்று காணிக்க வைக்க ஆண்டவரை எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் முடதாசனே பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே தேவரீர் பயன்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மொழிபெயர்க்கிற சவர் மாற்றினுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவரையும் நீ பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே விதமாக பாடல் பாடின அருமையான குழந்தை ஜானிஸுக்காகவும் ரிஜோவுக்காகவும் நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே ஆண்டவரே அநேக நாட்களாக இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்யும்படி சௌரன் சந்தோஷ் ஜோன்சனையும் கோடம்பாக்கம் சபையை நீ பலப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்தும் ஆண்டவரே உம்முடைய கிருபை உம்முடைய ஆலோசனை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாராளமாக தந்து நீ வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும் சூழ்நிலை கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தள்ளும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பரமபிதாவே. ஆமென். Thank you, Uncle, for the prayer. May God be with you. Now we take you, all of you, over to Trivandrum, Brother Varghese John, and to Pondicherry, Brother Samuel Martin. Praise the Lord. Once again, we all are together on this Zoom platform to study God's word. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு முறை கூட இந்த ஜூம் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை படிக்கும்படியாய் நாம் கூடி வந்திருக்கிறோம். It is God's word that touches us and transforms us. கர்த்தருடைய வார்த்தை நம்மை தொடுகிறதா இருக்கிறது, நம்மை மறுரூபப்படுத்துகிறதா இருக்கிறது. Therefore, let us sit in his presence to hear from him. ஆகவே அவருடைய சன்னிதானத்திலே நாம் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் நாம் காத்திருப்போம். Well, we have been hearing two melodious songs sung by young daughter Janice Rijo. அருமையான இனிய 2 பாடல்களை இளைய மகள் ஜானிஸ் பாட நாம் கேட்டோம். I am very glad to say that she is the granddaughter of my sister. என்னுடைய சகோதரியினுடைய பேத்தியாக அவள் இருக்கிறாள் என்பதை சந்தோஷமாய் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Well, God is keeping them safe in Doha. கர்த்தர் அவர்களை தோஹாவிலே பாதுகாத்து வருகிறார். Well, yesterday we started our study on the subject filling with the Holy Spirit. நேற்றைக்கு நம்முடைய பாடத்தை ஆவியினாலே நிறையப்படுதல் என்கிறதை நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். Before proceeding further, I think I have to give you an overview of the things we studied yesterday. நாம் முன்னேறி செல்வதற்கு முன்பதாக நேற்றைய தினத்திலே எதை கற்றுக்கொண்டோம் என்பதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். So please keep your eyes, ears and minds open for the next 1 hour. உங்களுடைய மனதையும் உங்களுடைய கண்களையும் காதுகளையும் அடுத்த 1 மணி நேரத்திற்கு நீங்கள் திறந்து வைத்திருங்கள். Well, it is a topical study as well as a study based on a basic text in Ephesians 5. அது ஒரு தலைப்பு சம்பந்தமான பாடமா இருக்கிறது. அதே நேரத்திலே எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிற வசனத்தை அடிப்படையாய் கொண்ட பாடம். Yesterday we read Ephesians 5:18 to 21, but we have been dealing with verse 18. நேற்றைக்கு எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18 முதல் 21ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தோம். 18ஆம் வசனத்திலிருந்து நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். So that verse itself is something packed with meaning and packed with the thoughts. அந்த ஒரு வசனமே அதிகமான சிந்தனைகளால் அதிகமான அர்த்தங்களால் அது நிறைய பெற்றிருக்கிறது. Before coming to that verse, I gave you the reason why this subject is important. I gave you 2 reasons why this subject is important. அந்த வசனத்தை நாம் படிப்பதற்கு முன்பதாக இந்த நாம் படிக்கிற இந்த காரியம் இந்த பாடம் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததாகிறது என்று 2 காரணங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். First of all, filling with the Holy Spirit is essential for doing an effective ministry to the Lord.
முதலாவதாக பரிசுத்த ஆவியினாலே நிறையப்படுதல் என்பது கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு மிக அடிப்படை தேவையான ஒன்றாய் இருக்கிறது. Both the men of God who lived in the Old Testament times and the New Testament times were filled with the Spirit of God for doing effective ministry to the Lord. பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் தானே தேவ மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் நிறைய பெற்று தேவனுடைய வேலையை அவர்கள் செய்தார்கள். Again, we saw that filling with the Holy Spirit is essential for holy living. மீண்டுமாக பரிசுத்த ஆவியினாலே நிறையப்படுதல் பரிசுத்த ஜீவியத்திற்கு மிகவும் தேவை என்று நாம் சிந்தித்தோம். You may remember the story I told about a millionaire beggar. ஒரு லட்சாதிபதியான தரித்திரர் ஒருவரை குறித்ததான ஒரு சம்பவத்தை நான் சொன்னேன். நீங்கள் அதை ஞாபகத்தில் வைத்திருப்பீர்கள். Many of us lead a life of spiritual millionaire beggars in our lives. அதே போன்று அநேகர் நம்முடைய வாழ்க்கையிலே ஐஸ்வர்யவான்களாய் இருந்தும் தரித்திரராய் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். God has given us all the resources for holy living, and the greatest resource is the Holy Spirit. கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பரிசுத்த ஜீவியத்திற்கு எல்லா ஏதுக்களையும் அவர் கொடுத்திருக்கிறார். மிக முக்கியமாக பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். But unless and until we seek his help and until we cooperate with the Holy Spirit, we cannot lead a holy life here on earth. ஆனால் அவருடைய உதவியை நாம் நாடாத வரைக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிறைய பெறாத வரைக்கும் நம்மால் பரிசுத்த ஜீவியத்தை ஒரு நாளும் மேற்கொள்ள முடியாது. So filling with the Holy Spirit is a condition we have to fulfill in order to lead a holy life here on earth. ஆகவே இந்த பூமியிலே நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு மிக முக்கியமான நிபந்தனையாக நாம் பரிசுத்த ஆவியினாலே நிறையப்பட வேண்டும். Then we saw the meaning of the word filling. அதற்கு பின்பு நிறையப்படுதல் என்றால் என்ன என்று நாம் சிந்தித்தோம். Filling in the New Testament simply means controlling or influencing. நிறையப்படுதல் என்று சொல்லும் பொழுது அது ஆட்கொள்ளப்படுதல் அல்லதென்றால் வழிநடத்தப்படுதல் என்று அர்த்தமாகிறது. Remember, the Holy Spirit is a person. We also are persons. பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபராய் இருக்கிறார், நாமும் நபர்களாய் இருக்கின்றோம். So filling simply means the Holy Spirit is controlling or influencing our lives. நிறையப்படுதல் என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியினாலே நாம் ஆட்கொள்ளப்பட்டு அதனாலே நடத்தப்படுதல். When the Holy Spirit influences our lives, we can do the perfect will of God in our lives. பரிசுத்த ஆவியினாலே நாம் ஆட்கொள்ளப்படும் பொழுது தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை நம்மால் நிறைவேற்ற முடியும். Then I gave you a very important statement regarding filling with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே நிறையப்படுதல் என்பதை குறித்து முக்கியமான ஒரு வாக்கியத்தையும் நான் சொன்னேன். Filling with the Holy Spirit does not mean we get more of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நிறையப்படுதல் என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியை அதிகமாய் நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று அர்த்தம் அல்ல. But it means the Holy Spirit gets more of us. That means he gets more control over us. நிறையப்படுதல் என்று சொல்லும் பொழுது நம்மிலே அதிகமாய் அவர் பெற்றுக்கொள்கிறார், நம்மிலே அதிகமாய் ஆளுகை செய்வதற்கு நாம் விட்டுக் கொடுக்கிறோம். You may remember the example of a guest versus the host. வீட்டிற்கு விருந்தினராய் வருகின்ற ஒருவரை குறித்தும் வீட்டு எஜமானனை குறித்துமான ஒரு கதையை நாம் கேட்டோம். I give all these examples because these examples at least you will remember, and when you remember these examples you will remember the doctrine we study also. இவ்விதமாய் உதாரணங்களாய் அநேக சம்பவங்களை கதைகளை நான் சொன்னேன். ஏனென்றால் இதை நீங்கள் ஞாபகத்திலே வைத்திருக்கும் பொழுது அதற்கேற்ற உபதேசங்கள் உங்களுக்கு ஞாபகத்திலே இருக்கிறதா இருக்கும். உபதேசத்திற்கு ஏற்றவாறு இந்த சம்பவங்கள் உங்களுடைய மனதிலே நிற்கும். Well, a guest has only a limited freedom and influence in a house. ஒரு வீட்டிலே விருந்தினராய் வருகிறவருக்கு ஒரு குறைந்த அளவிலான ஆளுகை அல்லதென்றால் அதற்குரிய ஆளுகை அவருடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கும். On the other hand, the host or the owner of the house has full freedom and influence in his house. ஆனால் அந்த வீட்டினுடைய எஜமானனுக்கு அந்த வீட்டை பொறுத்தவரை முழு சுதந்திரமும் முழு காரியங்களும் அவருடைய கரத்திலே இருக்கும். When we got saved, the Spirit came as a guest in our lives, but we have to permit him
to be the owner or host of our life. நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே அவர் விருந்தினராய் அவர் வந்தார். நாம் முற்றிலுமாய் நம்மை அவர் ஆளுகை செய்யும்படியாய் நாம் அவருக்கு முழு எஜமான தன்மையும் அவருக்கு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை அவர் கட்டுப்படுத்தி வழி நடத்துவார். So when we permit him to control us more and more, naturally we will be filled more and more. நாம் அவரை ஆட்கொள்ளும்படியாய் அவருக்கு நாம் அனுமதி கொடுக்கும் பொழுது நாம் மேலும் மேலும் அவரால் நிறையப்படுகிறவர்களாய் இருப்போம். Well, then we saw 4 truths concerning the word be filled. அங்கே நிறைய பெறுதல் என்கிற இந்த வார்த்தையை பொறுத்தவரை 4 அர்த்தங்களை நாம் சிந்தித்தோம். Well, we could finish only 2. The rest of the things we will study today. அதிலே 2 குறிப்புகளை மாத்திரம் நேற்று நம்மால் காண முடிந்தது. மேலும் 2 இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம். But the title is 4 truths about filling by the Spirit. பரிசுத்த ஆவியினாலே நிறைய பெறுதலை குறித்ததான 4 உண்மைகள் என்கிறது தான் தலைப்பாய் இருக்கிறது. First of all, the word plero in Greek is given as a very strong commandment. அங்கே கிரேக்க பாஷையிலே பிளீரோ என்கிற வார்த்தை இதற்கு உபயோகப்படுத்துகிற வார்த்தை அது ஒரு கட்டளை வார்த்தையாய் உபயோகப்படுத்தப்படுகிறது. So filling with the Holy Spirit is a commandment. ஆகவே பரிசுத்த ஆவியினால் நிறைய பெறுதல் என்பது அது ஒரு நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. Number 2, it is given in plural number, therefore it is applicable to each and every believer in the assembly. இரண்டாவதாக அது பன்மை வார்த்தையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் சபையில இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் அது உரித்தானதாகும். Well, this much we studied in detail yesterday. நேற்றைய பொறுத்தவரையிலே இது மட்டுமாக நாம் தெளிவாய் விவரமாய் படித்திருந்தோம். Now we go to the third subtitle under the main title, 4 truths about being filled with the Spirit. ஆவியினால் நிறைய பெறுதலை குறித்ததான 4 உண்மைகளிலே 3வது குறிப்பை நாம் இப்பொழுது காணலாம். It is in passive voice. அது ஒரு செயலற்ற தன்மையிலே அந்த விதமான இலக்கணத்திலே அது கொடுக்கப்படுகிறது. We all know the difference between active voice and passive voice. அங்கே செயல் வார்த்தைக்கும் செயலற்ற பின்புலத்திலே இருக்கிற வார்த்தைக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியும். In active voice, the subject performs the action. அங்கே செயல் வார்த்தையில இருக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த நபர் அந்த பொருள் அது அந்த வேலையை செய்கிறதா இருக்கும். In passive voice, subject is acted upon by another person or another agent. அங்கே செயலற்ற பாசிவ் வாய்ஸ் என்கிற விதத்திலே அங்கே ஒரு செயல் அந்த நபரின் மீது அல்லது பொருளின் மீது அது செயல்படுத்துகிறதாய் நாம் காண்போம். For example, suppose we say Cain killed Abel, it is an active voice. காயின் ஆபேலை கொலை செய்தான் என்பது அது ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் ஆக இருக்கிறது. And Abel was killed by Cain is passive voice. ஆபேல் காயினால் கொலை செய்யப்பட்டான் என்று சொல்லும் பொழுது அது செயலற்ற விதத்திலே பாசிவ் வாய்ஸ் ஆக காணப்படுகிறது. Well, here filling with the Spirit, that commandment is given in passive voice. இங்கே ஆவியினால் நிறையப்படுதல் என்கிற கட்டளை அது அவிதமாய் பாசிவ் வாய்ஸ்லே நமக்கு கொடுக்கப்படுகிறது. So the meaning is this: we cannot ourselves fill with the Holy Spirit. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நம்மை நாமே பரிசுத்த ஆவியினால் நிறைய பெற செய்ய முடியாது. Instead, we have to permit the Holy Spirit to fill us. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும்படியாய் நாம் அவருக்கு நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். The Spirit of God is the one who actively works in us and fills us. பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே அதிக செயல்பாடோட கூட செயல்படுகிறவராய் இருந்து நம்மை நிரப்புகிறவராய் இருக்கிறார். But he will do that only if we participate and cooperate with the ministry of the Spirit. ஆனால் அதே நேரத்திலே முழுவதுமாய் நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொண்டு அதிலே நாம் கலந்து கொள்ளும் பொழுதுதான் அவர் நம்மை நிரப்புகிறவராய் இருக்கின்றார். That is why passive voice is used here. ஆகவேதான் அங்கே பாசிவ் வாய்ஸ் அந்த வார்த்தைக்கு அங்கே உபயோகப்படுத்தப்படுகிறது. And this truth is very important in order to understand the next title, that is conditions required for being filled with the Spirit. ஆவியினாலே நிறையப்படுவதற்கு தேவையான நிபந்தனைகள் என்று நாம் அடுத்து படிக்க போகிறோம். அதற்கு இந்த உண்மை மிக அவசியமாய் நமக்கு தெளிவாய் தெரிய வேண்டும். I hope you understood what I said. நான் என்ன சொன்னேன் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
Don't worry about passive voice, active voice, that titles, but understand the meaning of that. ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் என்கிற அந்த இலக்கண வார்த்தைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதனுடைய அர்த்தங்கள் என்னதென்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். I know that many a time none of us like studying grammar. நாம் அநேகர் இலக்கணத்தை குறித்து படிப்பதை அதிகமாய் விரும்புவதில்லை. And some days you may wonder, in Bible study also this fellow is teaching grammar. வேத பாடம் நாம் படிக்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் கூட இலக்கணத்தை குறித்து சொல்லுகிறாரே என்று நீங்கள் நினைக்கலாம். But for an effective study of the Bible, we should know a little bit of grammar also here and there. வேதத்தை நாம் நன்றாய் கற்றுக்கொள்வதற்கு இலக்கணமும் ஆங்காங்கே நமக்கு தேவையா இருக்கிறது. Then only we can enjoy Bible study. அப்பொழுதுதான் நாம் வேத பாடத்தை நன்றாய் நாம் கற்றுக்கொள்ள முடியும். Okay, the fourth observation is it is in present continuous tense. நான்காவது, அது தொடர் நிகழ்கால காலத்திலே அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. We all know the difference between present tense and past tense. நிகழ்காலத்திற்கும் கடந்த காலத்திற்கும் நமக்கு வித்தியாசம் தெரியும். But there is a simple present tense and a present continuous tense also. அங்கே மிக சாதாரண நிகழ்காலமும் அதே போன்று நிகழ்காலம் தொடர்ந்து கொண்டிருக்கிற அந்த விதமான காலமும் நமக்கு தெரியும். So since it is given in the present continuous tense, filling with the Holy Spirit is not a once for all experience, but it is an ongoing process. அது தொடர் நிகழ்காலம் என்ற விதத்திலே கொடுக்கப்பட்டிருப்பதனாலே ஆவியினால் நிறையப்படுதல் அது ஒரு முறை கிடைக்கிற அனுபவம் அல்ல, அது தொடர்ச்சியாய் இருக்கிற அனுபவமாய் இருக்கிறது. Actually this verse should be translated like this: be being filled with the Spirit, or keep on being filled with the Spirit. ஆவியினால் நிறையப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று அது மொழியாக்கம் செய்திருக்க வேண்டும். Remember, receiving the Holy Spirit is a once for all experience. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுதல் என்பது அது ஒரு முறை கிடைக்கிற அனுபவமா இருக்கிறது. But being filled with the Spirit is an ongoing process. ஆனால் ஆவியினால் நிறையப்படுதல் என்பது அது தொடர்ச்சியாய் நிகழ வேண்டிய ஒரு காரியம். We may not lose the reception of the Spirit or indwelling of the Spirit. ஆவியை பெற்றுக்கொண்ட அதை நாம் ஒருபோதும் இழந்து போவதில்லை. But filling we may lose. ஆனால் நிறையப்படுதல் அது ஒருவேளை நின்று போகும், அது நாம் இழந்து போகக்கூடும். So repeatedly we all have to be filled with the Holy Spirit. ஆகவே தொடர்ச்சியாக மறுபடியுமாக நாம் ஆவியினாலே நிறையப்பட வேண்டும். That is very clear from the book of Acts. அப்போஸ்தலருடைய நடபடிகள் புத்தகத்திலிருந்து அது தெளிவாய் நமக்கு கொடுக்கப்படுகிறது. Let me give you a few examples. We don't have time to take and read. Just note down the references and the meaning of that verse I will briefly tell. அதற்குரிய வசன இருப்பிடங்களை மாத்திரம் நான் சொல்லுகிறேன், குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். அதனுடைய அர்த்தத்தை நான் சொல்லுகின்றேன். In Acts 2:4 we read that all the apostles were filled with the Spirit. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே Acts chapter 2 verse 4. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அதிலே அப்போஸ்தலர்கள் யாவரும் பரிசுத்த ஆவியினால் நிறைய பெறுகிறதை நாம் காண்கின்றோம். Acts 4:8 again says that Peter was filled with the Spirit. அப்போஸ்தலர் 4:8ஆம் வசனத்திலே பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து என்று வாசிக்கின்றோம். You see, in Acts 2:4 we read about Peter that he was filled. Again in Acts 4:8 we read Peter was filled with the Spirit. அப்போஸ்தலர் 2:4 பேதுரு ஆவியினால் நிறையப்படுகிறதை குறித்து வாசிக்கிறோம். 4:8 பேதுரு மறுபடியுமாய் ஆவியினாலே நிறையப்படுகிறதை நாம் காண்கிறோம். Similarly in Acts 6:5 we read about Stephen that he was full of the Spirit. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஸ்தேவான் ஆவியினாலே நிறையப்பட்டவனாய் இருந்தான் என்றும் நாம் வாசிக்கிறோம். Again we read about him in Acts 7:55, just before his martyrdom he was full of the Spirit and gazed into heaven. 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்திலும் அவன் அங்கே இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கு முன்பதாக அங்கே ஆவியினால் நிறைய பெற்றான் என்றும் நாம் காண்கிறோம். What do all these incidents teach us? இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு எதை கற்றுத் தருகிறது? We all have to be continually filled with the Holy Spirit. நாம் தொடர்ச்சியாக பரிசுத்த ஆவியினாலே நிறையப்பட வேண்டும். For each and every new ministry a new filling is required. ஒவ்வொரு புதிய ஊழியத்திற்கும் புதிய நிரப்பப்படுதல் அவசியமாகிறது.
Though we won't lose the Holy Spirit, we will lose the filling with the Spirit. நாம் ஒருபோதும் பரிசுத்த ஆவியை இழந்து போகிறதில்லை, ஆனால் பரிசுத்த ஆவியினால் நிறைய பெறுகிறதை நாம் அதிலிருந்து தவறி போகலாம். During the Old Testament times, there was a chance of losing the Spirit. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்த ஆவியை பெறுகிறதை அதை இழந்து போவதற்கு அங்கே சந்தர்ப்பங்கள் இருந்தன. That is why David prayed, do not cast me away from your presence and do not take your Holy Spirit from me. ஆகவேதான் அங்கே தாவீது ஜெபிக்கும் பொழுது உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை நான் செல்ல அனுமதியாயதையும் பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும் என்று அவர் ஜெபிக்கின்றார். That is what we read in Psalm 51:11. சங்கீதம் 51:11 நாம் அதைத்தான் வாசிக்கிறோம். Today in the New Testament age or the age of grace, the Spirit of God will never leave a believer. கிருபையின் காலமாகிய புதிய ஏற்பாட்டு காலத்திலே இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசுவாசியை விட்டு ஒருபோதும் அவர் கடந்து செல்லாதவராய் அவர் இருக்கின்றார். But remember, whenever we commit sin, he will be grieved and he cannot influence us or fill us. நாம் பாவம் செய்யும் பொழுது அவர் நம்மிலே அவர் அதிக சஞ்சலப்படுகிறவராய் இருக்கின்றார். நம்மை ஆளுகை செய்ய ஆட்கொள்ள அவரால் முடியாமற் போகிறது. Okay, we go to the next title, conditions or requirements for being filled with the Holy Spirit. அங்கே பரிசுத்த ஆவியினாலே நிறையப்படுவதற்குரிய நிபந்தனைகள் அதற்குரிய தேவைகள் என்கிற அடுத்த பாடத்திற்கு நாம் செல்கின்றோம். So we are coming to the practical aspect of this study. இந்த பாடத்தினுடைய நடைமுறைக்கு ஏற்ற காரியங்களுக்கு இப்பொழுது நாம் வந்திருக்கிறோம். Well, many a time we are very good in theory but fail miserably in practice. அநேக நேரங்களிலே நாம் கோட்பாடுகள் அடிப்படையிலே பாடத்தை படிக்கிறதிலே நாம் மிக நல்லவர்களா இருக்கின்றோம், ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதிலே தவறி போகின்றோம். There is a common allegation about we brethren raised by people belonging to other denominations. சகோதர சபையில இருக்கின்ற நம்மை குறித்து மற்றவர்கள் குறையாய் சொல்லுகிற ஒரு காரியம் இப்படி உண்டு. They often say, you brethren are experts in theory and doctrines. You will get 100 marks for doctrines, but you fail miserably in your practical living. சகோதர சபையை சேர்ந்தவர்களே, நீங்கள் கோட்பாடுகளிலே நீங்கள் உபதேசங்களிலே 100க்கு 100 மதிப்பெண்கள் வாங்குகிறவர்களா இருக்கிறீர்கள், அதை நடைமுறைப்படுத்துவதிலே நீங்கள் தவறி போகின்றீர்கள் என்று அவர்கள் நம்மை குறித்து சொல்லுகின்றார்கள். To some extent it is true, that we have to admit. கொஞ்சம் யோசித்தால் அது உண்மையாகவும் தான் இருக்கிறது, நாம் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். So this is a great danger. We can be experts in theology and doctrines and fail in practicing them in our daily lives. இது மிக அபாயகரமானது. ஏனென்றால் நாம் இறையியல் அடிப்படையிலே பாடங்களின் அடிப்படையிலே மிக நன்றாய் தேறினவர்களாய் இருந்தாலும் நடைமுறையிலே நாம் தோற்று போகின்றோம். To make that point clear, I often give an illustration. இதை நான் புரிந்து கொள்ளும்படியாய் ஒரு சம்பவத்தை இப்படியாய் நான் சொல்லி நினைவுபடுத்துவேன். Once a man who lived in England claimed that he was a multilinguist. That means one who knows many languages. இங்கிலாந்தில் இருந்த ஒரு மனிதன் அவன் அநேக மொழிகளை கற்று தேர்ந்தவன் என்று அவன் சொல்லிக் கொண்டிருந்தான். Whenever his friends gather around him, he will tell them, I know the word horse in 9 languages. அவனுடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கும் பொழுது அவன் இப்படி சொல்லுவான், குதிரை என்கிற இந்த ஒரு வார்த்தைக்கு எனக்கு 9 மொழிகளிலே அதை என்னால் சொல்லி விவரிக்க முடியும் என்று அவன் சொல்லுவான். And he will tell that 9 words in 9 different languages, and his friends will be all the more surprised. 9 மொழிகளில் இருந்து அதற்குரிய 9 வார்த்தைகளை அவன் சொல்லுவான். எல்லோரும் அவனை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். But the story says that after a few months he had a need for purchasing a horse. இப்பொழுது கொஞ்ச நாட்களுக்கு பின்பதாக அவனுக்கு ஒரு குதிரை தேவையாய் இருந்தது, அதை வாங்கும்படியாய் அவனுக்கு நேரிட்டது. Then he went to the market and purchased a donkey, thinking that it was a horse. அவன் மார்க்கெட்டுக்கு சென்று அங்கே இருந்த ஒரு கழுதையை அது குதிரை என்று நினைத்து அவன் வாங்கி கொண்டு வந்தான். So what was this man's problem? ஆகவே இந்த மனிதனுடைய பிரச்சனை என்னவா இருந்தது? He knew the word horse in 9 languages, but he didn't know how to distinguish between a horse and a donkey by seeing. குதிரை என்கிறதற்கு 9 மொழிகளிலே என்ன வார்த்தையை உபயோகிக்க வேண்டும் என்று அவன் அறிந்திருந்தான். ஆனால் ஒரு கழுதைக்கும் குதிரைக்கும் எப்படி வித்தியாசப்படுத்தி பார்ப்பது என்று அவனுக்கு தெரியவில்லை.
Is it not a problem for us also in the matter of doctrines and practice? உபதேசங்களையும் அவைகளை நடைமுறைப்படுத்துகிறதிலும் இதே போன்ற பிரச்சனை நமக்கும் இருக்கிறது அல்லவா? Whenever somebody preaches about love, they will immediately say, in Greek it is agape. We know Greek and Hebrew words much. நாம் அன்பை குறித்து பிரசங்கிக்கும் பொழுது வேகமாக அதற்கு கிரேக்க பாஷையிலே அகப்பே என்று சொல்லுவார்கள் என்று சொல்லி கிரேக்க மொழி, லத்தீன் மொழியெல்லாம் நாம் நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறோம். But we do not know how to practice love in our daily lives. ஆனால் அனுதின வாழ்க்கையிலே அன்பை எப்படி நாம் பிரயோகிக்க வேண்டும் என்று நாம் அறியாது இருக்கின்றோம். So if I do not say anything about this practical side, this study won't be complete. ஆகவே நடைமுறைப்படுத்துவதற்கு ஏற்ற காரியங்களை இந்த பாடத்திலே நான் சொல்லவில்லை என்று சொன்னால் நாம் படிக்கிறது அது முழுமையடையாததாய் போய்விடும். Of course, in our basic text, Paul doesn't say anything about the conditions for being filled with the Spirit. நாம் கண்ட அடிப்படையான நம்முடைய வசனத்திலே பரிசுத்த ஆவியினால் நிறையப்படுவதற்குரிய நிபந்தனைகள் என்று பவுல் எதுவும் சொல்லவில்லை. But those conditions are given in other epistles. ஆனால் அதற்குரிய நிபந்தனைகள் மற்ற நிருபங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் காண்கின்றோம். But nowhere we find a list of conditions as such, but they are indicated in different parts of the epistles. நிபந்தனைகளின் பட்டியல் என்று சொல்லி ஒரு இடத்திலே குறிப்பாய் சொல்லப்படவில்லை, ஆனால் அங்குமிங்குமாய் அவைகளை குறித்து முழுவதுமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நம்மால் காண முடியும். But before coming to the conditions, let me make a very important general truth we see in the Bible. நாம் இந்த நிபந்தனைகளை பார்ப்பதற்கு முன்பதாக வேதாகமத்திலே பொதுவான உண்மை ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். The Bible is packed with many promises and blessings. வேதாகமம் அநேக வாக்குத்தத்தங்களினாலும் ஆசீர்வாதங்களினாலும் நிறைய பெற்ற புத்தகமாய் இருக்கிறது. But remember, no promise or blessing in the Bible is unconditional. ஆனால் வேதாகமத்தின் எந்த ஒரு வாக்குத்தத்தமும் ஆசீர்வாதமும் நிபந்தனைகள் இல்லாததாய் நமக்கு கொடுக்கப்படவில்லை. If you consider the promises in the Bible, the conditions attached to it we can very easily see. நாம் வேதாகமத்தின் வாக்குத்தத்தங்களை பார்க்கும் பொழுது அதோட கூட சேர்த்து கொடுக்கப்பட்டிருக்கிற நிபந்தனைகளை நம்மால் காண முடியும். We often say that salvation is absolutely free. It is true. நாம் எப்பொழுதும் சொல்லிக் கொள்வோம், ரட்சிப்பு அது நிபந்தனைகள் அற்றது, அதற்கு நிபந்தனை ஒன்றும் கிடையாது என்று சொல்லுவோம். அது உண்மைதான். Please make a correction. Salvation is free. That is what I said. ரட்சிப்பு அது இலவசமானது. So free doesn't mean that it is unconditional. அது இலவசமாய் கிடைக்கிறது என்னும் பொழுது அதிலே நிபந்தனைகள் இல்லை என்று அர்த்தம் இல்லை. Even for free salvation, there is a condition. Faith is that condition. இலவசமான அந்த ரட்சிப்புக்கும் கூட விசுவாசம் நிபந்தனையாய் தேவைப்படுகிறது. So remember, filling with the Holy Spirit is a conditional blessing. ஆகவே பரிசுத்த ஆவியினாலே நிறையப்படுதல் என்று சொல்லும் பொழுது அது நிபந்தனைகளோடு கூட கிடைக்கிற ஆசீர்வாதமாய் இருக்கிறது. Don't think that the Holy Spirit will automatically fill all of us. நாம் எல்லாரையும் பரிசுத்த ஆவியானவர் தானாகவே நிறைத்து விடுவார் என்று அர்த்தம் அல்ல. We had to do certain things in order to be filled in our daily lives. நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நாம் நிறையப்படும்படியாய் ஒரு சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும். I told you that this commandment is given in passive voice. இந்த கட்டளையானது அது பாசிவ் வாய்ஸ்ல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நான் சொன்னேன். That itself indicates that we have to permit the Spirit of God to work in us. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே செயல்படும்படியாய் நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும், அனுமதி கொடுக்க வேண்டும். So even common sense teaches us that the first and foremost condition for being filled with the Holy Spirit is absolute surrender of ourselves. நாம் சாதாரணமாய் அதை நினைத்து பார்க்கும் பொழுது கூட பரிசுத்த ஆவியினால் நிறையப்படுவதற்கு முற்றிலுமாய் நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களாய் சரணடைய வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். So you can note down the first condition for being filled with the Spirit, absolute surrender of ourselves or our bodies. நாம் பரிசுத்த ஆவியினால் நிறையப்படுவதற்கு முதல் நிபந்தனை முற்றிலுமாய் நம்மை, நம்முடைய சரீரத்தை அவருக்கு நாம் ஒப்பு கொடுப்பது, அல்லதென்றால் சரணாகதி அடையும்படியாய் நாம் ஒப்பு கொடுப்பது. I will show you 3 verses, but I will explain only one verse in detail. நான் 3 வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதிலே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் விவரித்து சொல்லுகின்றேன். First one, Romans 6:19. ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம்.
And the second part or the last part of that verse says, so now present your members as slaves of righteousness for holiness. இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். அதனுடைய பின்பகுதியை நாம் வாசித்தோம். So this is a call for absolute surrender. இது முற்றிலுமாய் சரணடைவதற்கு அழைக்கப்படுகிற அழைப்பாய் நாம் இங்கே பார்க்கின்றோம். Another well-known verse is Romans 12:1. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நாம் நன்றாய் அறிந்த வசனமாய் இது இருக்கிறது. There Paul writes that you present your bodies a living sacrifice, holy, acceptable to God, which is your reasonable service. பவுல் இப்படி சொல்லுகின்றார், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. Okay, I am not explaining these two verses. இந்த இரண்டு வசனங்களையும் நான் உங்களுக்கு விவரித்து சொல்ல போவதில்லை. But there is a very important verse in Romans 8:13. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே மிக முக்கியமான ஒரு வசனம் இருக்கிறது. I request all of you to take your personal Bibles and note down this verse. I don't know how many of you have underlined this verse. உங்களில் எத்தனை பேர் உங்களுடைய சொந்த வேதாகமத்தில் இதை அடிக்கோடிட்டு இருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. இதை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். So I request all of you to take your Bibles now and look at that verse carefully. உங்களுடைய வேதாகமத்தை எடுத்து இப்பொழுதே இந்த வசனத்தை நீங்கள் கவனமாய் பாருங்கள். If you understand this verse, you will understand the first and foremost condition for being filled with the Spirit. இந்த வசனத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியினால் நிறைய பெறுவதற்கான முதல் நிபந்தனை என்னதென்றும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். Each and every word in that verse is important. அந்த வசனத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகிறது. So step by step I will be explaining that verse. நான் படிப்படியாக அதை நான் உங்களுக்கு விவரித்து சொல்லுகின்றேன். Anyway, usually I will ask questions and collect questions from the audience. Since this is a Zoom platform, we don't have such a facility. பொதுவாக நான் கேள்விகளை கேட்டு உங்களிடத்திலும் இருந்து நான் கேள்விகளை கேட்டு அப்படியாக நான் பிரசங்கத்திலே செய்வேன். இது Zoom மீட்டிங்காக இருப்பதனாலே அப்படி நம்மால் செய்ய முடியவில்லை. But even when I ask questions, you have to think and find out the answers in your mind. ஆனாலும் கூட நான் கேள்வி கேட்கும் பொழுது உங்களுடைய மனதிலே அதற்குரிய பதிலை நீங்கள் யோசித்துக் கொண்டிருங்கள். Okay, this verse in English begins like this: for if you live according to the flesh. இது இப்படியாக ஆரம்பிக்கிறது, மாம்சத்தின்படி பிழைத்தால். Please observe the word if. பிழைத்தால், ஆனால், செய்தால் என்ற அந்த நிபந்தனை என்னதென்று நீங்கள் கவனியுங்கள். You see, in this small verse, 2 times the word if comes. இந்த சிறிய வசனத்திலே செய்தால், அழித்தால், பிழைத்தால் என்று 2 முறை அங்கே அந்த நிபந்தனை வருகிறதை நாம் காண்கின்றோம். Remember, if is always giving us a conditional statement. இப்படியாக கொடுக்கும் பொழுது அது ஒரு நிச்சயமாய் நிபந்தனையை நமக்கு அது காண்பிக்கிறது. To whom did Paul write this epistle? யாருக்கு இந்த நிருபத்தை பவுல் எழுதி இருக்கிறார்? It is for the believers in the church at Rome. ரோமாபுரியில் இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட நிருபம் இது. If you, the word you refers to the believers. நீங்கள் என்று சொல்லும் பொழுது அது விசுவாசிகளை தான் அங்கே குறிக்கிறது. If you live according to the flesh. மாம்சத்தின்படி நீங்கள் பிழைத்தால். What is the meaning of flesh? மாம்சம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? There are different meanings in the New Testament, but here it refers to our old sinful nature. அதற்கு अनेक அர்த்தங்கள் உண்டு. இங்கே நம்முடைய பழைய பாவம் நிறைந்த சுபாவத்தை அது குறிக்கிறது. This is the nature we got at the time of our physical birth. நாம் சரீர பிரகாரமாய் நாம் பிறந்த பொழுதே இந்த சுபாவத்தை நாம் பெற்றுக்கொண்டிருந்தோம். Please read that verse personally. It's a very dangerous condition here Paul says. இங்கே மிக முக்கியமான மிக அபாயகரமான நிபந்தனையை பவுல் அங்கே சொல்லுகின்றார். கவனமாய் அதை படியுங்கள். If you believers, if you live according to the flesh, you will die. விசுவாசிகளாகிய நீங்கள் மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். What is the meaning of death here? இங்கே சாவு என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? Don't worry, it is not at all a reference to eternal death or hell. கவலைப்பட வேண்டாம், அது நித்திய மரணத்திற்கு நரகத்திற்கு உரிய வார்த்தை அல்ல. Because according to Romans 8:1, now there is no
condemnation to those who are in Christ. ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை என்று நாம் வாசிக்கின்றோம். Then what is the meaning of death here? ஆனால் இங்கே இந்த சாவு என்கிறதனுடைய அர்த்தம் என்ன? To understand that word clearly, you have to refer later Revelation 3:1. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் பின்னதாக பார்க்க வேண்டும். There we read about the church in Sardis. Here that Jesus says, I know your works, that you have a name, that you are alive, but you are dead. அங்கே சர்தை சபைக்கு எழுதப்பட்டது, நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய் என்று நாம் வாசிக்கிறோம். How is it possible? அது எப்படி சாத்தியமாகிறது? So their death refers to a backslidden stage or a condition of losing fellowship with God. இங்கே இந்த மரணம், இந்த சாவினுடைய அர்த்தம் அது பின்வாங்கி போன நிலைமையா இருக்கிறது, தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை இழந்து போன நிலைமையா இருக்கிறது. Many a time we think that those who are not participating in the Lord's table may be backsliders. ஒருவேளை நாம் இப்படி நினைக்கலாம், தேவனுடைய மேஜையிலே பங்கு பெறாதவர்கள் அவர்கள் பின்வாங்கி போனவர்களா இருக்கிறார்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம். But remember, even when you are sitting in the front row in your assembly hall and participating in the Lord's table week after week, even then you can be in a backslidden stage. உங்களுடைய திருச்சபையிலே முன் வரிசையிலே அமர்ந்திருந்து தேவனுடைய மேஜையிலே பங்கு பெற்றுக் கொண்டிருந்தாலும் கூட நீங்கள் பின்வாங்கி போனவர்களா இருக்க வாய்ப்புண்டு. Provided you walk according to the flesh. மாம்சத்தின்படி நடந்தால் அப்படி ஆகும். So this is one possibility. ஆகவே இது ஒரு சாத்தியக்கூறாய் இருக்கிறது. So back to that verse, what about the second part? இரண்டாவது பகுதி அந்த வசனத்திலே அது என்ன சொல்லுகிறது? ரோமர் 8:13. That is giving us the opposite condition. அதற்கு எதிராய் இருக்கிறதான நிபந்தனையை நமக்கு அது சொல்லுகிறது. That also begins with the word if. அங்கேயும் கூட ஆனால் என்று if என்கிற வார்த்தையோடு கூட அது வருகிறது. If by the spirit you put to death the deeds of the body, you will live. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். Yes, the spirit refers to the Holy Spirit plus the new nature we got at the time of salvation. இங்கே ஆவி என்று சொல்லும் பொழுது அது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. அதோட கூட நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது நமக்கு கிடைத்த புதிய ரூபத்தை அது நமக்கு நினைவுபடுத்துகிறது. You say, I often say in modern cars there are two options. We can either drive manually or you can use the automatic mode. இப்பொழுது நவீனமாய் வந்திருக்கிற 4 சக்கர வாகனங்களிலே, கார்களிலே நாம் மேனுவலாக நாமாக ஓட்டக்கூடிய வசதியும் இருக்கிறது. தானாக அதுவே ஓட்டி செல்லக்கூடிய நிலைமையும் அங்கே கொடுக்கப்படுகிறது. So the driver can choose which mode he wants to use. டிரைவர் எந்த விதத்திலே அதை இயக்க வேண்டும் என்று அவர் அதை தெரிந்து கொள்ளலாம். In the same way, in the life of a believer also, these two possibilities are there. ஆகவே ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலும் இந்த 2 சாத்தியங்களும் அங்கே இருக்கின்றன. If we are not depending on the Spirit, naturally and automatically we will live according to the flesh. நாம் ஆவியின்படியாய் நடக்கவில்லை என்று சொன்னால் நாம் உடனடியாக நாம் தாமாக அங்கே மாம்சத்தின்படியாய் வழிநடத்தப்படுகிறவர்களாய் மாறி போவோம். Sad to say, many a time we all live according to the flesh. மிக வருத்தத்திற்குரிய விஷயம், நாம் அநேக நேரங்களிலே மாம்சத்தின்படியாய் பிழைக்கிறவர்களாய் தான் இருக்கிறோம். But if we purposefully or deliberately switch over to the Spirit mode, you can be filled and controlled by the Holy Spirit. நீங்களாக வேண்டி விரும்பி அப்படியாய் ஆவியினாலே பிழைக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் என்று சொன்னால் ஆவியினாலே நிறையப்படுகிறவர்களாய் இருப்பீர்கள். You see, please observe the word you put to death. That is your responsibility. நீங்கள் சாவீர்கள் என்று அங்கே நீங்கள் செய்தால் என்று உங்களுடைய கடமையை, உங்களுடைய பொறுப்பை அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். Holy Spirit is always there to help us, but we have to seek his help and we have to cooperate with him. எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும்படியாய் அவர் இருக்கின்றார். ஆனாலும் கூட அவருடைய உதவியை பெற்றுக்கொள்வது நம்முடைய பொறுப்பாய் இருக்கிறது. With the help of the Spirit, we have to put to death the deeds of the body. Deeds of the body means the deeds of the flesh manifested through our bodies. பரிசுத்த ஆவியின் உதவியினாலே நாம் சரீரத்தின் செய்கைகளை அழிக்க வேண்டும். அதனுடைய அர்த்தம் சரீரத்தினாலே அங்கே வெளிவந்திருக்கிற அதனுடைய பாவத்துக்குரியதான செய்கைகள்.
then you will live. அப்படி செய்தால் நீங்கள் பிழைப்பீர்கள். What is the meaning of that? அதனுடைய அர்த்தம் என்ன? In John 10:10, Jesus himself said, I have come that you may have life and you should have life abundantly. யோவான் 10ஆம் அதிகாரத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் ஜீவன் அடையவும் அது பரிபூரணப்படவும் நான் வந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகின்றார். Jesus has promised an abundant life. இயேசு கிறிஸ்து நமக்கு பரிபூரணமான ஜீவனை, வாழ்க்கையை அவர் நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். That is the meaning of spirit-filled life. ஆவியினால் நிறையப்பட்ட ஜீவியத்திற்கு அதுதான் அர்த்தமாகிறது. So these are the two options. Either we can live according to the flesh and become a carnal believer. இரண்டு வாய்ப்புகள் நமக்கு இருக்கிறது. நாம் மாம்சத்தின்படியாய் பிழைத்து அங்கே மாம்சத்துக்குரிய ஒரு விசுவாசியாய் நாம் மாறி போகலாம். Or we can depend on the Holy Spirit. We can surrender our lives to the control of the Spirit and lead a spirit-filled life. அல்லதென்றால் நாம் ஆவியினாலே பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியினால் நிறைய பெற்ற ஒரு ஜீவியத்தை நம்மால் நடத்தவும் முடியும். In order to become a spiritual believer, we have to willingly surrender ourselves daily to the control of the Holy Spirit. ஆவிக்குரிய விசுவாசிகளாய் நாம் ஜீவிப்பதற்கு நாமாக முன்வந்து பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்படுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். Okay, I have explained that condition in detail. Now let me tell you or give you the second condition for being filled with the Spirit. இந்த வசனத்தை நான் தெளிவாய் உங்களுக்கு விவரித்து விட்டேன் என்று நினைக்கிறேன். ஆவியினால் நிறையப்படுவதற்கான இரண்டாவது நிபந்தனை என்று என்னவென்று நாம் பார்க்கலாம். Please note down this: be filled or saturated with the word of God. ஆவியினால் நிறையப்படுதல் என்று சொல்லும் பொழுது பரிசுத்த தேவ வார்த்தையினால் நிறையப்படுதல், அதனாலே முழுவதுமாய் நிறையப்படுதல். Unless and until we are filled with God's word, we cannot be controlled by the Spirit of God. தேவ வசனத்தினாலே நாம் நிறையப்படவில்லை என்று சொன்னால் பரிசுத்த ஆவியினால் நம்மால் ஆட்கொள்ளப்பட முடியாது. First of all, we have to surrender our bodies to the control and guidance of the Spirit. முதலாவது நம்முடைய சரீரத்தை பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலுக்கு, அவருடைய ஆட்கொள்ளுதலுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். Then we have to take time to fill our hearts and minds with God's word. இரண்டாவதாக நம்முடைய மனதையும் நம்முடைய சிந்தையையும் அங்கே தேவனுடைய வார்த்தையினால் நிறைவதற்கு நாம் அதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். This Paul says very clearly in Colossians 3:16. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பவுல் இதை குறித்து தெளிவாய் சொல்லுகின்றார். If you compare Colossians 3:16 with Ephesians 5:19, both are one and the same. கொலோசியர் 3:16ஐயும் எபேசியர் 5:19ஐயும் நீங்கள் சம்பந்தப்படுத்தி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இரண்டும் ஒரே போன்று இருக்கிறது. Ephesians 5:19 speaks about the result of being filled with the Holy Spirit. எபேசியர் 5:19 பரிசுத்த ஆவியினால் நிறையப்படுகிறதுனாலே கிடைக்கிற விளைவுகளை குறித்து அங்கே பேசுகிறது. And Colossians 3:16 speaks about the result of being filled with God's word. இங்கே கொலோசியர் 3:16 தேவ வசனத்தினால் நிறைய பெறுவதனால் கிடைக்கிற விளைவுகளை குறித்து இங்கே பேசுகிறது. But these two results are one and the same. ஆனால் இந்த இரண்டு விளைவுகளும், இதனால் கிடைக்கிற இரண்டு பலன்களும் அவைகள் ஒன்றாகவே இருக்கின்றன. That shows that there is a close link between being filled with the word of God and being controlled by the Spirit of God. ஆகவே தேவ வசனத்திற்கும் பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படுவதற்கும் மிக நெருங்கிய சம்பந்தம் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். In Colossians 3:16 we read, let the word of Christ dwell in you richly in all wisdom. கொலோசியர் 3:16 கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக என்று வாசிக்கிறோம். In fact, when we fill our hearts or minds with God's word, the Holy Spirit uses that word to control our lives. நம்முடைய மனதை, சிந்தையை நாம் தேவ வசனத்தினாலே நிறைக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையை அவர் கட்டுப்படுத்தி வழி நடத்துகின்றார். And when the Spirit of God controls us, he will control our thoughts, our emotions and our decisions. பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய உணர்வுகளையும் நம்முடைய தீர்மானங்கள் முடிவுகளையும் அவர் கட்டுப்படுத்துகின்றார்.
Okay, how can we fill our minds with God's word? நம்முடைய மனதை தேவ வசனத்தினாலே எப்படி நாம் நிறையும்படியாய் செய்ய முடியும்? There is no shortcut for that. இதற்கென்று குறுக்கு வழிகள் எதுவும் இல்லை. It is by reading, meditating and memorizing biblical verses. வேத வசனத்தை நாம் படித்து அதை தியானித்து அதை மனனம் செய்வதனாலே மாத்திரமே இது ஆகும். We often think that memorizing Bible verses is only the duty of Sunday school children. நாம் அநேக நேரங்களிலே வேத வசனங்களை மனப்பாடம் செய்வது அது ஞாயிறு பள்ளிசாலை பிள்ளைகளுக்கு மாத்திரமே உரியது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். But we all have to try to memorize the word of God. நாம் யாவருமே தேவ வசனத்தை மனப்பாடம் செய்ய முயற்சி செய்ய வேண்டும். You see, in Psalm 1, while the psalmist writes about the blessings of a righteous man, சங்கீதம் ஒன்றிலே அங்கே சங்கீதக்காரன் நீதிமானை குறித்து அங்கே எழுதும் பொழுது he writes in Psalm 1 verse 2, but his delight is in the law of the Lord, and in his law he meditates day and night. ஒன்றாம் அதிகாரம் 1-2 வசனத்திலே கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். How can a person meditate God's word day and night? கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் ஒரு மனிதனால் எப்படி தியானிக்க முடியும்? That is possible only if these verses are in his mind. அவனுடைய மனதிலே இந்த வசனங்கள் இருக்கும் பொழுதுதான் அப்படி செய்ய முடியும். That is why in Psalm 119 verse 11, ஆகவேதான் சங்கீதம் 119:11 வசனத்திலே there the psalmist writes, your word I have hidden in my heart. உம்முடைய வசனத்தை என்னுடைய இருதயத்திலே நான் வைத்தேன் என்று அவர் சொல்லுகின்றார். You see, the psalmist has hidden the word of God in his heart or mind. இங்கே தன்னுடைய இருதயத்திலே அவர் தேவ வசனத்தை வைத்ததை குறித்து அவர் சொல்லுகின்றார். Yes, in the Bible many a time the word heart is another word for mind. அநேக நேரங்களிலே இருதயம் என்று சொல்லும் பொழுது மனிதனுடைய சிந்தையை மனதை அது காண்பிக்கிறது. So psalmist writes, I have hidden your word in my heart that I might not sin against you. உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். Well, what about us? Where do we keep the word of God? நம்மை குறித்து என்ன? கர்த்தருடைய வார்த்தையை நாம் எங்கே வைத்திருக்கிறோம்? I often say like this, we keep the word of God on the tables or in the shelves. நாம் கர்த்தருடைய வார்த்தையை அதிக நேரங்களிலே மேஜையிலேயே வைத்து விடுகின்றோம் அல்லது அலமாரியிலேயே அது இருக்கிறது. But we have to keep God's word in our heart or mind. ஆனால் தேவனுடைய வசனங்களை நம்முடைய மனதிலே நம்முடைய இருதயத்திலே இருக்கும்படியாய் நாம் வைக்க வேண்டும். In Psalm 119:103 the psalmist writes, how sweet are your words to my taste, sweeter than honey to my mouth. சங்கீதம் 119:103 வசனத்திலே உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். Do we believe this verse? இந்த வசனங்களை நாம் நம்புகிறோமா? He is meditating the word of God, a very delightful experience in our lives. தேவ வசனத்தை தியானிப்பது மிக சந்தோஷத்திற்குரிய அனுபவமாய் நமக்கு இருக்கிறதா? Is it possible for us to taste God's word and enjoy God's word? தேவனுடைய வார்த்தையை ருசித்து பார்த்து அதை அதிக சந்தோஷத்தோட அனுபவிப்பது நமக்கு சாத்தியமாகிறதா? The more we fill our minds with God's word, the more we will be filled by the Holy Spirit. அதிகமாய் நம்முடைய மனதை தேவ வசனத்தினாலே நாம் நிறைக்கும் பொழுது அதிகமாய் தேவ ஆவியினாலே நாம் நிறைய பெற்றவர்களாய் இருப்போம். Before leaving the second subtitle, let me give you a very practical suggestion. ஆகவே இரண்டாவது இந்த உப தலைப்பிலே ஒரு நடைமுறைக்குரிய ஒரு ஆலோசனையை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். At least this you can do. You have to memorize at least one verse each week. குறைந்தபட்சம் இதையாவது நாம் செய்ய முடியும். ஒவ்வொரு வாரத்திற்கும் ஒரு வசனத்தை நாம் மனப்பாடம் செய்ய முடியும். I don't ask you to memorize one verse each day, but I say you have to memorize one verse in a week. ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை மனனம் செய்யுங்கள் என்று நான் கேட்கவில்லை. ஒரு வாரத்திற்கு ஒரு வசனத்தை மனப்பாடமாய் செய்யுங்கள் என்று தான் நான் சொல்லுகின்றேன். Even for elderly people, they can do this. வயதானவர்களும் கூட இதை கடைபிடிக்கலாம்.
If you do that in an year, you can memorize at least 52 verses. இதை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் ஒரு வருடத்திலே 52 வசனங்களை நீங்கள் மனப்பாடம் செய்திருப்பீர்கள். So if you practice this over a few years, we can memorize many passages in the Bible. இதை அநேக வருடங்களாய் நாம் தொடர்ந்து செய்தால் வேதத்தின் அதிகமான பகுதிகளை நாம் மனப்பாடம் செய்திருக்க முடியும். So please take a decision to do this today itself. ஆகவே இன்றைக்கே இதை செய்யும்படியாய் தீர்மானம் எடுங்கள். Remember, filling with the Holy Spirit is a costly business. We have to pay the cost, then only we can experience filling. ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியினாலே நிறைய பெறுதல் என்பது அது மிகவும் முயற்சிக்குரிய விலையேற பெற்ற ஒரு காரியமாய் இருக்கிறது. அதற்குரிய விலையை நாம் செலுத்தித்தான் ஆக வேண்டும். Okay, the third and final condition for being filled with the Spirit is prayer. ஆவியினால் நிறைய பெறுவதற்கு கடைசியான மூன்றாவதான நிபந்தனை என்னவென்று சொன்னால் ஜெபம். There is no direct commandment to pray for filling with the Holy Spirit. ஜெபிப்பதினாலே பரிசுத்த ஆவியினால் நிறைய பெறலாம் என்று நேரடியான கட்டளையை நாம் காணவில்லை. But there is an indication about this in Ephesians 3:16. எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இதற்குரிய குறிப்பை நம்மால் அங்கே காண முடிகிறது. Remember, our basic text is Ephesians 5:18. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் அடிப்படையாக வைத்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். Therefore gives a commandment to fill with the Spirit. ஆகவே ஆவியினால் நிறைய பெறுவதில் என்பது அது ஒரு கட்டளையாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. But in Ephesians 3:16, Paul prays for the Ephesian believers so that they may be strengthened in their inner man. அங்கே எபேசியர் 3:16 பவுல் எபேசியரை குறித்து அங்கே புகழ்ந்து சொல்லுகிறார், அவர்கள் உள்ளான மனுஷனில் பலப்படும்படியாய். Yes, Ephesians 3:14 to 21, we see a prayer offered by Apostle Paul. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 21 வரை வசனங்களை வாசித்தால் அங்கே இருக்கிற எபேசியருக்காக பவுல் ஏறெடுக்கிற ஜெபத்தை நம்மால் காண முடியும். In that prayer, in verse 16, Paul prays like this in the second part in English, to be strengthened with might through his Spirit in the inner man. அங்கே 16ஆம் வசனத்திலே இப்படியாய் அவர் ஜெபிக்கிறார், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். Please observe the word his Spirit. That's a reference to the Holy Spirit. இங்கே அவருடைய ஆவியினாலே என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை அங்கே காண்பிக்கிறது. The inner man, what is the meaning of inner man? உள்ளான மனுஷன் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? In Paul's letters we come across the two words outer man and inner man. அங்கே வெளிப்புறத்திலே இருக்கிற மனிதன் உள்ளான மனிதன் என்று இரண்டையும் பவுலுடைய நிருபங்களிலே நம்மால் காண முடியும். Outer man is a reference to the physical body. வெளிப்புற மனிதன் சொல்லும் பொழுது அது சரீரத்தை அது காண்பிக்கிறது. And inner man is a reference to our soul and spirit together. உள்ளான மனுஷன் என்று சொல்லும் பொழுது நம்முடைய ஆத்மாவையும் ஆவியையும் சேர்த்து அது குறிப்பிடுகிறது. You see, here Paul prays for the strengthening of the inner man of believers in Ephesus. இங்கே பவுல் எபேசு சபையிலே இருக்கிற விசுவாசிகளின் உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறார். In other words, he prays for filling with the Holy Spirit. வேறு வார்த்தைகளிலே இதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியினால் நிறையப்பட வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார். Only filling with the Spirit makes them spiritually strong. பரிசுத்த ஆவியினால் நிறைய பெறுதல் மாத்திரமே அவர்களை ஆவிக்குரிய பலப்படுதலுக்கு நேராய் வழிநடத்தும். So we also have to pray daily for filling with the Holy Spirit. ஆகவே ஒவ்வொரு நாளும் நாமும் பரிசுத்த ஆவியினால் நிறைய பெறும்படியாய் நாம் ஜெபிக்க வேண்டும். Okay, we can see this in other parts of the Bible also. வேதத்தின் மற்ற பகுதிகளிலும் இதை குறித்து நம்மால் பார்க்க முடியும். In Acts chapter 4 verse 31 also we read about this. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 34ஆம் வசனத்திலும் இதை நாம் காண முடியும். Acts 4:31. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். Okay, all of you take that portion. Before that I will explain the background of that prayer. அங்கே அந்த பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள், அதனுடைய பின்னணி என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். We know that apostles Peter and John were arrested by the Jewish court called Sanhedrin. அங்கே சனகரின் என்கிற அந்த குழுவினாலே பவுலும் பேதுருவும் அங்கே
அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். Because they healed a lame man in the name of Jesus. அங்கே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதனை அவர்கள் சுகப்படுத்தி இருக்கிறார்கள். Okay, later they questioned and threatened the apostles not to speak or teach in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து பிரசங்கம் பண்ணவும் அதை குறித்து போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது. And finally they released from the Sanhedrin. அங்கே சனகரினிலிருந்து அவர்கள் இப்பொழுது விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். And after this the apostles went to meet the believers in the Jerusalem church. இப்பொழுது எருசலேமில் இருக்கிற விசுவாசிகளின் சபைக்கு இவர்கள் சென்று அவர்களை சந்திக்கிறார்கள். And all of them spent some time in prayer. இங்கே இவர்கள் எல்லாரும் இப்பொழுது ஜெபத்திலே நேரத்தை செலவிடுகின்றார்கள். And the result of that prayer is recorded in Acts 4:31. அதனுடைய அதனுடைய விளைவு என்னதென்று அப்போஸ்தலர் 4:31 நாம் அதனுடைய விளைவு என்னதென்று நாம் வாசிக்கின்றோம். We read about that prayer from Acts 4:24 onwards. The climax we see in verse 31. 24ஆம் வசனத்திலிருந்து அந்த ஜெபத்தை குறித்து நம்மால் வாசிக்க முடியும். அதனுடைய முடிவை 31ஆம் வசனத்திலே நாம் காண்கிறோம். Okay, what do you read there? அங்கே என்ன வாசிக்கிறோம்? And when they had prayed, the place where they were assembled together was shaken, and they were all filled with the Holy Spirit, and they spoke the word of God with boldness. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். Please observe the last part. They were all filled with the Holy Spirit. அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அதை கவனியுங்கள். When they prayed together, the place where they gathered together was shaken. அவர்கள் கூடி ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. Someone has jokingly said about this verse like this. ஒருவர் இதை நகைச்சுவையாய் இப்படியாய் இந்த வசனத்தை குறித்து ஒருவர் சொல்லி இருந்தார். When the first century church prayed, the place where they gathered was shaken. முதல் நூற்றாண்டு திருச்சபை ஜெபித்த பொழுது அவர்கள் கூடியிருந்த இடமே அசைந்தது. But today in our assembly prayer meetings, after the meetings we have to shake the people and wake them up when the meeting is over. ஆனால் இன்றைக்கோ நம்முடைய ஜெப கூட்டங்களிலே கூட்டம் முடிந்ததற்கு பின்பதாக ஜனங்களை அசைத்து அவர்களை எழுப்பிவிட வேண்டியதா இருக்கிறது. That is the difference between the prayer in the first century and the prayer in the 21st century. முதல் நூற்றாண்டு சபையினுடைய ஜெபத்திற்கும் 21ஆம் நூற்றாண்டு சபையின் ஜெபத்திற்கும் அதுதான் வித்தியாசமாக இருக்கிறது. Yes, we have to think seriously about our prayer style. மிக கவனமாய் நம்முடைய ஜெப நேரத்தை குறித்து நாம் யோசிக்க வேண்டும். Okay, we have seen the result. When they prayed, all of them were filled with the Holy Spirit and they got the boldness to share gospel. அங்கே விளைவு என்னதென்று நாம் பார்த்தோம். அவர்கள் கூடி ஜெபித்த பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் தைரியமாய் தேவ வசனத்தை சொன்னார்கள். But here one thing we have to very clearly observe. மிக முக்கியமாய் ஒரு காரியத்தை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். They didn't pray for filling. அவர்கள் நிரப்பப்படும்படியாய் ஜெபிக்கவில்லை. But they were filled. ஆனால் அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். It shows that there is a direct connection between prayer and filling with the Holy Spirit. ஆகவே ஜெபத்திற்கும் தேவ ஆவியினால் நிரப்பப்படுதலுக்கும் அங்கே நெருங்கிய சம்பந்தம் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். What is that connection? அந்த சம்பந்தம் அது என்ன? Listen to me very carefully. நான் சொல்லுவதை கவனமாய் கேளுங்கள். Whenever we pray personally or collectively, நாம் தனிப்பட்ட முறையிலோ அல்லது கூடியோ நாம் ஜெபிக்கும் பொழுது we are supposed to confess our sins. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். When we confess our sins, a cleansing takes place in our lives, whether we know about it or not. நாம் பாவங்களை அறிக்கையிடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சுத்திகரித்தல் நாம் அறிந்தோ அறியாமலோ அது நடைபெறுகின்றது. When that cleansing takes place, the Spirit of God can control or fill us. அப்படியாய் நாம் சுத்திகரிக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ள முடிகிறது. Remember, sin is the only thing in our lives which prevent the working of the Spirit. நினைவில் கொள்ளுங்கள், பாவம் அது ஒன்றுதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்வதற்கு தடையாய் இருக்கிறது.
When that hindrance is removed, the Spirit can easily fill and strengthen our lives. அந்த தடை நீக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிறைத்து நம்முடைய வாழ்க்கையை ஆட்கொள்ள அவரால் முடிகிறது. That is why I told you prayer also is essential for being filled with the Holy Spirit. ஆகவேதான் நான் சொன்னேன் பரிசுத்த ஆவியினால் நிறையப்படுவதற்கு ஜெபம் அத்தியாவசியமான ஒன்றாகிறது. There is a famous verse in the Old Testament which attests this fact. இந்த உண்மையை நிரூபிக்கும்படியாய் பழைய ஏற்பாட்டிலே ஒரு வசனம் உண்டு. That also I will just mention, and within 2 minutes I will finish. நான் அதை சொல்லி 2 நிமிடங்களிலே இதை நான் நிறைவு செய்கின்றேன். In Isaiah 40:31 we read, but those who wait on the Lord shall renew their strength. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே அங்கே தேவனுக்கு காத்திருக்கிறவர்கள் தங்களுடைய பலனை அவர்கள் புதுப்பித்துக் கொள்கிறார்கள் என்கிற விதத்திலே வசனத்தை பார்க்கிறோம். Renew their strength means renew their spiritual strength. அங்கே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். புது பலன் என்று சொல்லும்போது தங்களுடைய பலனை புதுப்பித்துக் கொள்கிறார்கள். The strength refers to our spiritual strength, not physical. அந்த பலனை நாம் ஆவிக்குரிய பலனாக நாம் காண்கிறோம், நம்முடைய சரீர பிரகாரமான பலனை இங்கே சொல்லவில்லை. So only when we are filled we will receive the renewal of the strength. ஆகவே நாம் நிரப்பப்படும் பொழுதுதான் நம்முடைய பலன் அது புதுப்பிக்கப்படுகின்றது. So what should we do? ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? Here Isaiah says, or God says, those who wait on the Lord shall renew their strength. இங்கே ஏசாயா சொல்லுகின்றார், அல்லதென்றால் தேவன் சொல்லுகின்றார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். What is the meaning of waiting? காத்திருத்தல் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? Waiting means enjoying fellowship with God by spending time in the presence of God. தேவனுடைய சமூகத்திலே நேரம் செலவழித்து அவருடைய ஐக்கியத்தை அனுபவித்தல். And in order to enjoy fellowship we have to spend time in prayer and meditation of God's word. அவருடைய ஐக்கியத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நேரம் செலவழித்து ஜெபத்திலே தரித்திருந்து தேவ வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும். So when we meditate God's word, God speaks to us. தேவ வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோட கூட பேசுகிறார். And when we pray, we speak back to God. நாம் ஜெபிக்கும் பொழுது தேவனிடத்திலே மறுபடியுமாய் நாம் பேசுகின்றோம். So that is the meaning of spending time with God or enjoying fellowship with God. ஆகவே தேவனோடு நேரம் செலவழித்தல் அவருடைய ஐக்கியத்தை அனுபவித்தல் என்றால் அதுதான் அர்த்தப்படுகிறது. And if we wait on the Lord, naturally we will be renewed in our strength. நாம் தேவனுக்கு காத்திருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் புது பலன் அடைகிறவர்களாய் நம்முடைய பலனை புதுப்பித்துக் கொள்கிறவர்களாய் இருப்போம். So in this waiting also prayer is an essential element. ஆகவே இங்கே காத்திருத்தல் என்று சொல்லும் பொழுது இதிலே ஜெபமும் மிக முக்கியமான ஒன்றாய் இருக்கிறது. So we have seen the 3 basic conditions for being filled with the Holy Spirit. ஆகவே பரிசுத்த ஆவியினால் நிறையப்படுவதற்கு அடிப்படையான 3 நிபந்தனைகள் என்னதென்று நாம் பார்த்தோம். First of all, deliberately or purposefully we have to offer our bodies as a living sacrifice to the Spirit every day. முதலாவதாக நாமாக முன்வந்து நாமே வேண்டி விரும்பி பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மையே சரணடையும்படியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும். Secondly, we have to fill our minds with God's word. இரண்டாவதாக நம்முடைய மனதை நம்முடைய இருதயத்தை தேவ வசனத்தினாலே நிறையப்படுவதற்கு நாம் செய்ய வேண்டும். Finally, we saw that we have to spend time in prayer. முடிவாக ஜெபத்திலே நாம் நேரம் செலவிட வேண்டும் என்றும் பார்த்தோம். If we practice these conditions in our daily lives, we can keep on being filled with the Holy Spirit. இந்த நிபந்தனைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிறைவேற்றுவோம் என்று சொன்னால் நாம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாய் காணப்படுவோம். May the Lord help each one of us to fulfill these conditions and lead a life filled with the Holy Spirit. இந்த நிபந்தனைகள் எல்லாம் நிறைவேற்ற கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆவியினால் நிறைய பெற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு அவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. May the Lord help each one of us to do so and glorify his holy name. அப்படியாய் நாம் செய்து அவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த அவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. Thank you for your patient listening. May God bless you. பொறுமையாய் நீங்கள் கேட்டதற்காக நன்றி. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. May the name of the Lord be glorified.
once again, we thank and praise God for yet another evening time. God has enabled us to sit before His Word and understand, and may now we be able to do it for His glory. Be filled and be saturated with the Word of God. How to do it? By reading, meditating, and memorizing the Word of God. Memorizing is an important part, and let us do it from today onwards, as our dear Achain, brother Varghese John from Trivandrum has told and reminded us, memorizing is an important part. It's not just for the Sunday school, but also we can also do if we make up our mind for our Lord. Then prayer plays an important part, though not a direct one, and indirectly it does a great deal in the filling or of being filled with the Holy Spirit. We have seen many verses from the Word of God this day. If at all we have missed anything, let us give importance to these words, the verses, and we can go back, rewind ourselves to the point where we have missed on the YouTube at GLMK TV. Now we thank and praise God for Varghese John Achain for having come and presented in the power of the Lord this evening time. May the Lord be with you, dear brother. May God bless you abundantly as you continue to carry the word of life, the word of God in your heart to others wherever you go, so that the name of the Lord would be glorified through you. We thank you once again for having been with us and spend this evening time with us. Also, we thank and praise God for Brother Samuel Martin from Pondicherry for having been with us this evening time and translated this word, this Bible study from English to Tamil. We praise God for him. Thank you, brother. May the good Lord be with you also. We also thank little Janice, Rijo, and Rijo John from Doha for having accepted our invitation and come and sang these songs in a most disciplined way. May the blessed Lord be with that family also in Doha, in that foreign country of Gulf region. We also thank above everything, our God for having made everything happen. And we thank each one of you for having joined in, encouraged others, participated, and above all, prayed for these meetings. And we praise God. This is a 161st Bible study, Kodambakam Bible study meeting. Every Monday to Saturday, the Lord has led us to have these meetings by various well-versed, learned Bible teachers, and we give all glory and honor to God. So they have come from Tamil Nadu, Kerala, and other parts of India, and abroad also, and the Lord is still working. We thank God for that. And that one reason for that is because of all of your encouragement and prayers for these meetings. May the blessed Lord be with you, your family, and the assemblies where you're going, and the ministries you're involved for the Lord, so that the Lord may use you more in the days to come. Now we are going to close the Bible study meeting. I request from Madhya Pradesh, we have a dear brother Vishwaraj from Chattarpur place. I request our dear brother to pray and close. Over to Madhya Pradesh, our dear brother Vishwaraj. You can close this meeting with a prayer. I request Brother Devadas R from Tenkasi, in Tenkasi district in Tamil Nadu.
Brother Devadas are to close it with the word of prayer and benediction also. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நேசிக்கிறதான அன்பான தகப்பனே, இந்த அருமையான வேளைக்காக நாங்கள் நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய விலையேறப்பட்ட சமூகத்திலே நாங்கள் கடந்து வந்து ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் என்பதை பற்றியும் அவருடைய நிரப்புதலை பற்றியும் ஆண்டவரே நாங்கள் தியானிக்கும்படியாக ஆண்டவரே உமது அடியார் நீர் வல்லமையாய் பயன்படுத்தினீர். ஆண்டவரே, வேதத்தின் மூலமாக, வேத ஆதாரத்தின் மூலமாக அநேக விளக்கங்களை எங்களோடு கூட நீர் பகிர்ந்து கொண்டதற்காக நாங்கள் நன்றியுள்ளத்தோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். எடுத்து உபயோகப்படுத்தின பாத்திரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் நல்ல ஆவிக்குரிய வரங்களை கொடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவீராக. அவர்களையும் அவருடைய ஊழியங்களையும் அவருடைய குடும்பங்கள், பிள்ளைகளையும், சபைகளையும் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து ஆண்டவரே அங்கே டிரான்ஸ்லேட் பண்ண அருமையான சோதருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தெளிவான நிலைமையில ஆண்டவரே, எளிமையான நிலைமையில எங்களுக்கு ஆண்டவரை டிரான்ஸ்லேட் பண்ண அருமையான சோதரி ஆசீர்வதிப்பீராக. அவருடைய குடும்ப பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த மீட்டிங்கை ஒருங்கிணைத்து ஆண்டவரை சிறப்பாய் நடத்தி தருகிற அருமையான பிள்ளைகளுக்காக, பொறுப்பாளர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் அவர்களையும் பயன்படுத்துவீராக. இந்த ஊழியங்கள் நாளுக்கு நாள் இன்னும் வளர்ந்து பெருகும்படியாகவும் விதைக்கப்படுகிற விதைகள் நல்லத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக நூறத்தனையான பலனை கொடுக்கும்படியாக உடைய திருக்கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். முற்றிலும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இம்மட்டும் உடைய கிருபை எங்களோடு கொடுத்திருக்கா நன்றி செலுத்துகிறோம். மீதியான சமயங்களும் நேசக்கரங்கள் கொண்டு இருக்கட்டும். நாங்கள் கேட்டதிலும் அதிகமான நன்மை நிரப்பும், கேட்க மறந்தும் கொடுத்து ஆசிரியத்திலும் எல்லா கனம், துதி, மெய்மெல்லாவற்றை நீர் எடுத்துக்கொள்ளும். அன்பு ரட்சகர் மீட்பும் ஆண்டமாகிய இயேசு கிறிஸ்து இந்த நாமத்தில் கெஞ்ச முன்னாடி கேட்டுக்கொள்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் சதா காலங்களும் இந்த இணைப்பில் வந்து கருமையான பிள்ளைகளோடும் என்னென்னைக்கும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ பிரதர். Thank you, Brother Devadas R from Tenkasi district in Tamil Nadu for the prayer and benediction. May the blessed Lord be with you also. Now we are signing off here from Chennai. We thank all of you for joining in. May the blessed Lord be with us. God willing, we shall meet tomorrow evening at the same time at 6:45. Till then, God bless.